மீ சம்பப்பூ எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பெருசாக எதுவும் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஓப்பா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்பயும் போல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது. இப்பயும் டைம் இல்லை. ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நீங்க இப்போ பிரைடல் ரூம்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஃபைனல் டச் முடிச்சுட்டு நீங்க அப்படியே மிரர்ல பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஹே, ரொம்பவே அழகா இருக்கடி ஒய்யன், எனக்கே போறாமையா இருக்கு. ஜாலியா இருக்க போற அழகை பார்த்து அவர் என்ன கம்முனா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்கள வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஐயோ ஏன்டி இப்படி ஏற்றி விடுறீங்க, அமைதியா இருங்கடி, என் நிலைமையே எனக்கு நினைச்சா கொஞ்சம் பயமாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அப்பா அம்மாவெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. அம்மா வந்தோடனே அச்சோ என் தங்கமே ரொம்ப அழகா இருக்க நீ அப்படின்ற மாதிரி கையில ஒரு மாதிரி சுத்தி போடுவாங்கல்ல, திஷ்டி படக்கூடாது, அந்த மாதிரி பண்றாங்க. உங்க அப்பாவும் என் குயினுக்கு என்ன ரொம்பவே அழகா இருக்கு, குட்டி பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி உங்களை பேக் ஹக் பண்றாரு. ஒரு மாதிரி பாசமா ஹக் பண்ணுவாங்க இல்லையா, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு அவரோட செஸ்ட்ல சாஞ்ச மாதிரி உங்களை ஹக் பண்றாரு. ஓகேவா? அப்படி ஹக் பண்றாரு. நீங்க அப்பா அப்படின்றீங்க. எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி செக் பண்ணீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ், பட் இருந்தாலும் அவருக்கு உன்னை பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கன்ஃபார்மா யாருக்குமே தெரியல அவருக்கு உங்களை பிடிக்குமா அப்படின்னுட்டு, உங்களுக்கே தெரியல. இப்போ இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும். அழக பார்த்து யாருக்கும் பிடிக்காம யாருக்கும், என் பிரின்சஸ் ஆச்சு நீ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி செக் பண்றீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா உங்க கைய பிடிச்சிட்டு நடந்து போறாரு. நீங்களும் கூடயே போறீங்க. அங்க உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னுட்டு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. புது புது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாருமே உங்களை பேனை பார்க்குறாங்க. அந்த அளவு நீங்கள் அழகா இருக்கீங்க. எல்லாரும் பொண்ணு வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இது ஒரு கிறிஸ்டின் மேரேஜ். நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது கிட்ட போனோடனே நீங்கள் வந்துட்டு பயமாக இருக்கு, அவர் கை கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் அந்த சர்ச் ஃபாதரை பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு உங்கள் சைட் திரும்புறாரு. ரொம்ப அழகா இருக்காரு, ஒரு மாதிரி ஹாட் அண்ட் கியூட்டா. அப்படியே பார்க்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷி மேன் மாதிரி, ஒரு மாதிரி மாஃபியா கிங்னா எப்படி இருப்பாரு அப்படிதானே இருப்பாரு. இப்படி கெத்தா ஒரு மாதிரி அந்த அந்த இடமே ஒரு மாதிரி அந்த கிங்குக்குன்னு ஒரு அந்த ஒரு வைப் இருக்கு மாதிரி, அந்த வைப்பு அப்படியே இந்த ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அவர் அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்க்க முடியாம கீழே முடிஞ்சிட்டே இருக்கீங்க. அவரு உங்ககிட்ட கையை அப்படியே அழகா நீட்டாரு. நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அவர் கை நீட்டுவாருன்னு. நீங்க அவங்க அப்பாவை அப்படியே பாக்குறீங்க. கொடு அப்படின்ற மாதிரி அவர் கண்ணாலே காட்டுறாரு. நீங்க அப்படியே பொறுமையா உங்க ஹேண்ட அவரோட ஹேண்ட்ல பிளேஸ் பண்றீங்க. இத அப்படியே அந்த கேமராமேன் போட்டோ எடுக்கிறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி எல்லாரும் பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே சைலண்ட்ல இந்த போட்டோ எடுக்கிற சத்தமும் உங்களோட இதே சத்தம் தான் உங்களுக்கு அதிகமா கேக்குது. அப்படியே அழகா அவங்க ஹேண்ட ரொம்ப சாஃப்டா அவரோட ஹேண்ட்ல பிளேஸ் பண்றீங்க. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப சாஃப்டா இல்லை அவரோட ஹேண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஹேண்டை நீங்க பிடிக்கிறீங்க. இது லாஸ்ட் வரைக்கும் அவரோட ஹேண்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்துட்டு பெரிய ஹோப்போட அவருக்கு வந்துட்டு ஹேண்டை கையில கொடுக்குறீங்க. அவர் பொறுமையா அவங்கள அப்படியே அப் பண்ணி அந்த படிக்கட்டுல ஸ்டெப்ஸ்ல ஏற மாதிரி உங்களை வந்துட்டு அப்படியே பொறுமையா அதுன்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவரோட ஹேண்ட் உங்களை இழுக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அப்பா வந்துட்டு என் பொண்ணை இனிமேட்டுக்கு பத்திரமா பார்த்துக்கோ
அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்போட அவரை பார்த்து சொல்றாரு. அவரு யா அப்படின்ற மாதிரி அவரு வாயில இருந்து அது மட்டும்தான் வருது. உங்க அப்பாவும் அவருக்கு தெரியும் ரொம்ப பேச மாட்டான் இவன் அப்படின்னுட்டு. ஓகே ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்க அம்மா பக்கத்துல போய் நிக்கிறாரு. உங்க அப்பா நீங்க அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அவரோட ஐஸை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. கை கால்லாம் நடுங்குது. அவரு ஹேண்டை விட்டுருப்பாரு. 2 பேரும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பிரிஸ்ட் இருந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, ஜியோனோயானாகிய நீங்கள் கிம் நாம்ஜூனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே பட்டன்னு அடிக்குது. அச்சோ அப்படின்னுட்டு இப்ப நான் எஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள சொல்லுது. எஸ் சொல்றீ அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மனசே சொல்லுது. சுத்திக்கிறவங்களாம் சே எஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹோப்போட அவங்கள பாக்குறாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணை மூடி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விடுறீங்க. விட்டுட்டு எஸ் அப்படின்றீங்க. அப்படியே இப்போ உங்க சைட்ல இருந்து இப்போ கிம் நாம்ஜூன் ஆகிய நீங்கள் ஜியோனோயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க நிமிர்ந்து பார்க்கல, பட் அவரோட செய்கைய நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சே எஸ் அப்படின்னுட்டு உங்களுக்கே ரொம்ப ஹோப்போட எஸ் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. சுத்திக்கிறவங்களா டேய் சொதப்பிடாதரா எப்படியாச்சும் சொல்லிரு அயான் சொல்லிடுவாரு. பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பிடிஎஸ் கேங்கும் உங்களோட ஃபேமிலிஸும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னுட்டு. அவர் வந்துட்டு யா ஐ டூ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு யா ஐ டூ அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே அப்படியே பட்டர்ஃப்ளையா இருக்குது. உங்க ஸ்டொமக்கெல்லாம் வெறும் பட்டர்ஃப்ளைங்க. உங்களுக்கு அப்படியே பிளஷி ஆகுது. அப்படியே இப்போ வந்துட்டு இப்போ ரிங்ஸ் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு பயங்கரமா கை நடுங்குது. உங்ககிட்ட ஒரு ரிங்கும் அவர் கைட்டுல ஒரு ரிங்கும் கொடுக்குறாங்க. நீங்க அந்த ரிங்க கிட்டத்தட்ட கீழே போட்டுருங்க போல. அப்படியே கடை நடுங்குது கை. ஏன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ நடக்குதுன்னு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. பட நடிச்சுக்குது. உங்களுக்கு அப்படியே கை அந்த உதிர்ற கையிலே அவர் வந்துட்டு கைய வந்துட்டு நீட்டாரு. ஃபர்ஸ்ட் நீங்களே போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஆப்ஷன் விட்டுட்டாரா என்னவோ தெரியல. உங்களை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீங்க பொறுமையா அவரை கைய பிடிக்க போறீங்க. ஒரு 2 கையுமே நடுங்குது. ஒரு கை அவரை பிடிக்க போறீங்க, இன்னொரு கை ரிங் பிடிச்சிருக்கீங்க. கடன் நடுங்குது. சுத்திக்கிறவங்களாம் லைட்டான டீசிங் ஸ்மைலோட இவன் என்னதான் பண்றா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. எம்மா மோதிரத்தை கீழே போட்டுறாத அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க கீழே போட்டாத அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிக்கிட்டு உன்னால முடியும் எவ்வளோ பண்ணிட்டேன் இதை பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு நீங்க அவரோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த ஹேண்ட் சூடா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ என்ன தெரியல. இப்போ ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது அந்த ஹேண்டு தானா அப்படின்ற மாதிரி வித்தின் செகண்ட் உங்களுக்கு தோணுது. நீங்க அப்படியே அவரை டக்குன்னு நிமிர்ந்து பாக்குறீங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே குமிஞ்சிடுறீங்க. குமிஞ்சிட்டு அவரோட ஹேண்ட்ல நீங்க அந்த ரிங்க போட்டு ட்ரை பண்ணீங்க. அது கிட்டத்தட்ட உள்ஷே போக மாட்டேங்குது. நீங்க நர்வஸா இருக்கிறதுனாலயோ இல்ல தப்பா போறதுனாலயோ அந்த ரிங் உள்ள போக மாட்டுது. எல்லாரும் ஒரு மாதிரி அச்சோ அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க போட்டெல்லாம் போலியே என்ன போக மாட்டது அப்படின்ற மாதிரி அத உள்ள போக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு கைய உடைச்சிடாத அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்லோ வாய்ஸ்ல சொல்றாரு, உள்ள போல அப்படின்ற மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுறீங்க. உங்க வாயிலிருந்த வர ஃபர்ஸ்ட் வேர்ட் அவர்கிட்ட இதுதான், உள்ள போல அப்படின்னுட்டு. பொறுமையா போடு உள்ள போகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு.
கைய உடைச்சிடாதன்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் வேர்டு உங்ககிட்ட பேசினது. நீங்க அப்படின்னுட்டு பொறுமையா போடுறீங்க. இந்த டைம் வெளில போயிருச்சு. ஒரு ஸ்மைலோட சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க யா அப்படின்னுட்டுன்றீங்க. அவர் வந்துட்டு இப்போ அவரோட ஹேண்ட் உங்ககிட்ட நீட்டுறாரு. இப்போ சில்லுன்னு இருக்கு இல்லையா அவரோட ஹேண்ட். நீங்க அவரோட ஹேண்ட் மேல உங்க ஹேண்டை பிளேஸ் பண்றீங்க. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கே ஜில்லுன்னு இருக்கு. விட்டா கோல்லே பிடிச்சிக்கும் போல அப்படி இருக்கு ஜில்லுன்னு. இவர் என்ன கோஸ்டா இல்ல இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ல அவரோட அந்த ரிங்க பிளேஸ் பண்றாரு. நீங்க அந்த ஹேண்டையே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இந்த அந்த மூமெண்ட்டை வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ்லாம் அப்படியே அழகா கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கியூட்டா அவர் உங்க ஹேண்டை பிடிச்சி அப் பண்றாரு. என்ன பண்றாங்க அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. கியூட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அப்படி பிளான் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு அப்படின்னுட்டு உங்க ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. அவரோட அந்த வேட் நீங்க அப்படியே அப்படின்றீங்க. ஓகே அப்படின்னுட்டு அவரோட ஹேண்டை உங்ககிட்ட பிளேஸ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்ல போய் நிக்கிறாரு. இப்போ உங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நான் அனௌன்ஸ் பண்றேன். யூ மை கிஸ் நவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு இப்போ அவ்வளவுதான், நீ உயிரோட இல்ல, நம்ம கிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஹான்ஜூன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து உங்க கிட்ட நிக்கிறாரு. ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் நார்மலான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் அது அப்படி தெரியுது. அவரோட அந்த ஹாரோ அப்படியே உங்களுக்கு உங்க மேல வந்து அப்படியே படருது. வந்துட்டு அந்த ஒரு மாதிரி அந்த மாஃபியா ஹேரோன்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட சென்ட் அந்த பர்ஃப்யூம் அந்த ஃபீல் அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃபீல் பண்றேன் அப்படின்றீங்க உங்க மனசுக்குள்ளே. அவரு உங்க ஹிப்ல அவரோட ஹேண்டை பிளேஸ் பண்ணிட்டு உங்களை லைட்டா கிட்ட இழுக்கிறாரு. நீங்க ஒரு மாதிரி ஸ்டக்காய் கிட்ட போறீங்க. எல்லாரும் உங்களை பேன பாக்குறாங்க. எல்லாருமே அப்படியே ஆர்வமா நிக்கிறாங்க. நீங்க அப்படியே அவரை நிமிந்து பார்க்க கூட சக்தி இல்லாம கீழே குமிஞ்சிட்டே இருக்கீங்க. என்ன பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் மூச்சு விடுறதோட சேர்த்தி சொல்றாரு. நீங்க அப்படின்னுட்டு அப்படியே நிமிடுறீங்க. ஐஸ் டு ஐஸ் அப்படியே நீட் ஆகுது. அவர் உங்க சீக்ஸை பிடிச்சி அப்படியே அப்பாண்டாரு. நீங்க கொஞ்சம் குள்ளமா இருப்பீங்க. அவரு கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்க லெவலுக்கு அவர் வந்துட்டு ஃபேஸை கொண்டு வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி எதுனா பண்ணி விட்டுற போற அப்படின்னுட்டு ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்மெண்ட்ல உங்க சீக்ஸ் எல்லாம் பிளஷில் அப்படியே வந்துட்டு பிங்கிஸ் கலர் ஆயிடுது. நீங்க அப்படியே ஷோ அப்படின்னுட்டு கண்ணை நிறுத்தமா மூடிக்கிறீங்க. அவரு உங்களோட இன்னொரு ஹேண்ட அவரோட ஹேண்ட்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு. டைட்டா பிடிச்சிக்கிட்டு அவர் தம் ஃபிங்கர்ல உங்களோட ஹேண்ட லைட்டா ரப் பண்ணி கொடுக்கறாரு கம்ஃபர்டபுளோட. நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டா இருக்கீங்க. இன்னொரு ஹேண்ட் உங்க ஹிப்ல இருக்கு. அப்படியே உங்க கிட்ட வந்தவரு என்ன நினைச்சாரோ தெரியல, உங்க நோஸ் மேல கிஸ் பண்ணிடுறாரு. எல்லாரும் ஓ அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கேமராமேனும் அழகா அதை பிளேஸ் பண்றாரு. அவரோட கேமரால பிடிச்சிட்டு பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்றாரு. எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. வாவ் வாவ்னு. நீங்க என்னது அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவரும் கியூட் அப்படின்ட்டு அவர் திருப்பி உங்க ஹேண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பேக்ல போய் நிக்கிறாரு. நீங்க எப்படியும் ரியலைஸ் பண்றீங்க அவரு என்னோட நோஸ்லியா கிஸ் பண்ணாரு அப்படின்னுட்டு. அப்போ நீங்க அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி நின்றுட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி லிப்ஸ்ல சிக்ஸ்ல ஃபோர்ஹெட்ல எல்லாம் கிஸ் பண்ணுவாங்க. இவர் ஏன் உல்டாவா என்னோட நோஸ்ல கிஸ் பண்ணாரு அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி ரியாக்ஷனோட நிறைய பேர் வராங்க.
எல்லாரும் மாஃபியா குரூப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட வராங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. அவரு உங்க ஹிப்ல அவரோட ஹேண்டை பிளேஸ் பண்ண மாதிரி உங்களை கிட்ட எழுத்து நிக்க வச்சிருக்காரு. உங்க நிக்கிட்ட கொஞ்சம் லோவா தான் இருக்கும். அவருக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த ட்ரெஸ். அதனால அவர் இருந்துட்டு ஏய் அப்படின்றாரு, உனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கேட்குறாரு. ஏன் எனக்கு கொஞ்சம் ரிவலிங்கா இருக்கு அதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை அப்பா செலெக்ஷன் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ உனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. சுத்தமா பிடிக்கல இல்லை, ஓகே அப்படின்றீங்க. என்ன ஓகே, சரி ஓகே வெயிட் அப்படின்ட்டு அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அவர் வந்துட்டு டக்குன்னு அவரோட கஷிப் இருக்குல்ல, அந்த கஷிப் எடுத்து டர்ன் பண்ணு அப்படின்றாரு. டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஸ்டேஜ்லயே டர்ன் பண்றீங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரவங்க எல்லாமே என்னடா பண்றாங்க அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இங்க அப்படியே திரும்புறீங்க, அவரும் உங்க சைட் திரும்புறாரு. பேக் சைடா யாருக்கும் தெரியாத மாதிரி திரும்பிட்டு உங்களை பார்த்த மாதிரி நின்னவர் அவரோட கஷிப் எடுத்து கரெக்டா அங்க உங்க செஸ்ட் லோவா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ட்ரெஸ் இருக்கிற மாதிரி அந்த கஷிப்பை வைக்கிறாரு. உதவி ஹேண்டெல்லாம் விட்டு தான் வச்சிருப்பாரு. நீங்க அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ ஓகே தானே உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் எது செக் பண்ணுறீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு மீ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டு இப்போ திரும்பலாம் அப்படின்றாரு. நீங்கள் திரும்புறீங்க, எல்லாரும் பானை பார்க்குறாங்க. உங்ககிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. கேமராமேன் இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டுறாரு. ஏன்னா அவருக்குமே அது ஃபீல் ஆயிருக்கும் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி. நாம்ஜுனும் ஓகே அப்படின்ற மாதிரி எடு செக் பண்றாரு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வித்தின் நாம்ஜுனோட எனிமீஸ் கூட வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த டைம்ல நாம்ஜுன் உங்களை டைட்டா ஹிப்போட சேர்த்து பிடிச்ச மாதிரி அழுத்தியே பிடிச்சி நிக்கிறாரு. நீங்க உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது ஓகே அப்படின்ட்டு. இப்போ இந்த அடித்தடி மேட்டெல்லாம் முடிஞ்சு, அதான் இந்த பிரச்சனை அல்ல, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சு நீங்க கிளம்பவே 12 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இப்போ நைட்டே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அப்படின்ட்டு அப்படியே கோட்டை விட்டுக்கிட்டே போயிட்டு அப்படியே கார்ல உட்காடுறீங்க. உங்களுக்கு அழுகெல்லாம் இல்லை, ஏன்னா உங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான். அதனால உங்க காம்பவுண்ட் அதான் உங்க இப்போ நீங்க போற நியூ வீட்ல இருந்து ஒரு 1 kilometer தான் உங்க ஃபேமிலியோட வீடும் அண்ட் நாம்ஜுன் ஃபேமிலியோட வீடும். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நீங்க பொடி நடையாவே நடந்து போயிடலாம். அது நாம்ஜுனுக்கு வேணாம் தான் தோணுச்சு அவ்வளோ பக்கத்துல ஏன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக வேணும் அப்படின்னு அவர் யோசிச்சதுனாலயும் என்னவோ அங்கவே வீடை பிளேஸ் பண்ணியிருப்பாரு அவரு. இப்போ இந்த கார் உங்க வீடை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க. அவர் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே நீ டயர்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க ஹெட்டை செக் பண்ணீங்க. அவரு ஒரு ஹேண்டை உங்க ஹெட்ல பிளேஸ் பண்ணி லைட்டா உங்க ஹேரை மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, வீடு வந்தோடனே நான் உன்னை எழுப்புறேன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே அப்படின்றீங்க, தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காரை டிரைவ் பண்றாரு. நீங்க கம்ஃபர்டபுளா அந்த கார் சீட்ல உட்காந்துட்டு தூங்கிட்டே வரீங்க. இப்போ வீடும் வந்துருச்சு. அவரு காரை ஓபன் பண்ணிட்டு உங்க சைடு வந்துட்டு டோர் ஓபன் பண்றாரு. நீங்க தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவருக்கு உங்களை ஹெல்ப்ப மனசே இல்லை. டக்குன்னு உங்களை தூக்கி அப்படியே பொறுமையா தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்ட்டு
இங்கே ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அவர் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. நீங்கள் இன்னுமே தூங்கிட்டு இருக்கீங்க. வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோடையே அவள் எப்படி தூங்குவா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா உங்களை வந்துட்டு லைட்டாக எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஹே ஒயான் கியூட்டி எந்திரிமா, பாரு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே உன்னால் எப்படி தூக்க முடியுது, எந்திரி அப்படின்ற மாதிரி பொறுமையாக உங்க காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு தூக்க வருதுமா, இன்னும் ஒரு 5 minutes நான் தூங்கிக்கிறேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் தூக்கத்திலேயே சொல்கிறீங்க. அவர் இதை கேட்டவுடனே அவர் லைட்டாக ப்ளஷ் பண்ணிக்கிட்டே ஒரு சின்ன ஸ்மைலோட உங்கள் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்கள் கால் சாண்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களை அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி பொறுமையாக உங்களை தூக்கி உங்கள் பேக்கில் இருக்க ஜிப்பை ரிமூவ் பண்ணிட்டு அவர் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் தூங்குறதுலேருந்து எழாத அளவுக்கு பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் இன்னஸோடு தான் இருக்கீங்க. அவர் லஸ்லாம் இல்லை, இதில் கூட நீ க்யூட்டாக தான் இருக்க ஓகே அப்படின்ட்டு அவர் போயிட்டு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு பிங்க் கலர் நைட் ட்ரெஸ் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறாரு. நீங்கள் தூங்கிட்டா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் போயிட்டு எதனா இவ குடிப்பாளா என்ன, தூங்கிட்டு இருக்கா, சரி ஹாட் வாட்டர் மட்டும் போட்டுட்டு வந்து வைப்போம் அப்படின்ட்டு ஹாட் வாட்டர்லாம் போட்டு வந்து வச்சுட்டு உங்கள் லெக்கை வந்துட்டு பார்க்குறாரு. சாண்டில் கைட்டும் போதே பார்த்துருப்பாரு, ஒரு மாதிரி பிங்கிஷாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த சாண்டில் போட்டு நின்றுருப்பீங்களா ரொம்ப நேரம். அவர் அது பார்த்துட்டு வச்சுச்சோ அப்படின்ட்டு அவர் அந்த ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு ஹேட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக அவங்க கால் கிட்ட அதை வச்சுருக்காரு. உங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு அதை எடுத்து கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை பேக் பண்ண மாதிரி படுக்கிறாரு. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் வந்துட்டு என்ன ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக இருந்திருக்கிறீங்க. என்னடி எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி உங்கள் காது கிட்ட சவுண்ட் கேட்குது. இது நான் ஒரு 2 o'clock கிட்டத்தட்ட இருக்கும். நீங்கள் வீடு வந்துச்சா அப்படின்றீங்க. அது வந்துட்டு நம்ம ரூமில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ண மாதிரி அவர் படுத்திருக்காரு. நீங்கள் அப்படின்ட்டு கண்ணை லைட்டாக ரொப்பானிக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இது ரூம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் இந்த ரூம்குள்ளே வந்ததில்லை, இந்த வீட்டுக்கே வந்ததில்லை. அப்படியே நீங்கள் ஆமாம் அப்படின்றீங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் அக் பண்ணுறாரு. ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்றீங்க. ஏண்டி என் பேர் கூட தெரியாமல் என்னை கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டக்குன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும் உங்கள் நேம் கிம் நாம் ஜூன்னு, பட் எல்லாரும் உங்களை நாம் ஜூன் அது நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றாங்களா, அதான் நீ வேணா என்ன பிரின்ஸ் கூப்பிடு, மை பிரின்சஸ் அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்களை டவுன் பண்ணுறாரு. நீங்கள் என்னது அப்படின்றீங்க. லவ் யூடி அப்படின்றாரு. நீங்கள் பேனை பார்க்குறீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட் ஷேக் பண்ணுறாரு. ஏய் அலி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட் ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன லவ் பண்ணலையோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் சிக்ஸை பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு பிக் தராரு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் உங்கள் சீக்ஸில் இருக்குது. டைட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க கொஞ்ச நேரத்தில். 5 பிக் கண்டினியூ போதும்டா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லணும்னு சொன்னேன். இந்த மாதிரி வைப்பில் நான் கொண்டு போனதில்லை, பட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி யங் லைன்ஸ்லாம் வீடியோ போகாது, பட் இருந்தாலும்
எனக்கு நேம் ஜோன்ஜினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஓகே, எனக்கு ஓப்பாடா. ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை. சரி, பாய். ஆல் டேக் கேர். எழுத பார்த்துங்க. பாய் மிஸ்.